நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 59. தளர்ந்த காலடிகளுடன் ஏறத் தொடங்கிய போது மலை நேர் முன்னால் இருந்தது. மேலே செல்ல செல்ல பக்கவாட்டிலும் முளைத்து பெருகி மேல் எழத் தொடங்கியது. சற்று நேரத்திலேயே பின்பக்கத்திலும் மலையடுக்குகள் மாபெரும் நுரை போல உருளைப்பாறைகளின் குவைகளாக எழுந்தன. தர்மன் மூச்சு வாங்க இடையில் கை வைத்து நின்ற போது அவரை மலைமடிப்புகள் முழுமையாகவே சூழ்ந்திருந்தன. தொலை தூரத்தில் மலையடுக்கின் வெளி இதழ்கள் நீல நிறமாக தெரிந்தன. அருகே ஆழ்ந்த மஞ்சள் நிறம் கொண்டு அலைவடிவாக சூழ்ந்திருந்தன. மாமலர் அவ்விதழ்கள் மிக மென்மையானவை. உள்ளே தேனருந்த வந்த வண்டை மெல்ல பொதிந்து சூழ்ந்து கொள்பவை. அவ்வாறு எண்ணியதுமே தொலைவில் இருந்த மலைகள் மிக மெல்ல மேல் எழுந்து வருவதாகவும் சற்று நேரத்திலேயே தலைக்கு மேல் கூம்பிக் கொள்ளப் போவதாகவும் உள மயக்கி எழுந்தது. மூச்சு அடங்கி உடல் குளிர் கொண்டதும் அவர் மேலும் நடக்கலானார். எதிரொலிகளை அனுப்பும் தொலைவுக்கு அப்பால் இருந்த மலை எழுச்சிகள். ஆகவே அவருடைய காலடி ஓசை துளி சொட்டும் ஓசை என்றே ஒலித்தது. மூச்சிறைப்பின் ஒலி அவர் உடலுக்குள்ளேயே ஓடியது. கிளம்பும் போது எதையும் எண்ணவில்லை. நீரையோ உணவையோ இரவின் குளிரையோ செல் நெறியையோ. களைத்து நின்ற போது அவை ஒவ்வொன்றாக எண்ணத்தில் எழுந்தன. அது கனவு பயணம் அல்ல. நனவில் நீர் இல்லையே மேலும் சில நாழிகைகளுக்கு கூட அவரால் செல்ல முடியாதென எண்ணியதுமே உணவையும் நீரையும் வழியையும் எண்ணினால் பிரிதொன்றையும் எண்ண இயலாதென்று உணர்ந்தார். சேருமிடத்தை எண்ணினாலும் கூட அது பயணம் என்றாகாது. செல்வதோ வருவதோ பயணம் அல்ல, வளர்வது மட்டுமே பயணம். மறுமுறை கால் ஓய்ந்து நின்ற போது விடாயை உட்கணல் என உணர்ந்தார். ஆம், விடாய். ஆனால் இங்கு நான் அதையும் அறியவே வந்துள்ளேன். இந்நிலம் நான் அறியாதது. இங்கு நான் கொண்ட அறிவெல்லாம் என்னுள் இருப்பதே. என் குருதி போல என்னுள் ஓடுவது அதுவே நான். அதை என்ற பிரிதை நான் இங்கு அறியவும் போவதில்லை. சில கணங்கள் கண்களை மூடி நின்று அந்த விடாயை அகம் கூர்ந்தார். விடாய் ஓர் உள்ளமாகவும் அதை நோக்கும் அவர் ஒரு உள்ளமாகவும் மாற அச்செயலை நோக்கி அப்பால் இருந்தது பிரிதொரு உள்ளம். விடாயை அறிந்த உள்ளமும் விடாய் என்றாகியது. சுடர் அருகே உலோகங்கள் போல விடாயை சூழ்ந்திருந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றாக ஒளி பெற்றன. தன் விடாய் வலப்பக்கமாகவே திரும்புவதை அவ்வெண்ணங்களின் கலவை மெல்ல ஒன்றுடன் ஒன்று படிந்தமைந்த போது அவர் உணர்ந்தார். அவர் அறியாமலேயே உடல் வலப்பக்கமாக திரும்பி இருந்தது. உடல் அறிந்ததை அதுவே ஆற்றட்டும் என விட்டதுமே காதில் நீரோசையும் மூக்கில் நீராவியின் மென்மணமும் வந்து அணைந்தன. அவை உள்ளிருந்தே எழுகின்றனவா என வியப்பூட்டும் அளவுக்கு மிக மிக மெல்லியவை. நெடுந்தொலைவு சென்ற பின்னரே அவை வெளிச்செவிக்கும் பருவடிவ மூக்குக்கும் வந்தடைந்தன. பின்னர் நீரோடையை சென்றடைய நெடுநேரமாகவில்லை. அந்நீரோடை செந்நிற பாறை ஒன்றின் இடுக்கில் இருந்து காளையின் சிறுநீர் போல ஊறி விழுந்து மண்ணில் குழியமைத்து சுழன்று ததும்பி வழிந்தோடியது. நீரின் மனம் எச்சர்களின் குடிநீரோடையில் அவர் அறிந்ததே என உணர்ந்தார். அள்ளி அறிந்துவிட்டு அருகே அமர்ந்தார். நீர்ச்சுழிப்பை நோக்கி கொண்டிருந்த போது அது எதையோ சொல்வது போல் இருந்தது. உதடுகள் சுழித்து விரிந்து ஒலி நீண்டு. செவிகளுக்காக அன்றி சொல்லப்படும் சொல் முடிவற்றது. நோக்கி அமர்ந்திருக்கையிலேயே குளம்போசை கேட்டது. ஒரு மான் வந்து அவரை நோக்கி தும்மல் ஓசை எழுப்பியது. செண்பக இலை போன்ற காதுகள் விடைத்திருக்க உடல் செல்லிருக்க மூக்கை தூக்கி அவரை நோக்கியது. பின்னர் அருகணைந்து குனிந்து நீரை அள்ளியது. அது திரும்பி செல்வது வரை அவர் நோக்கி அமர்ந்திருந்தார். பின்னர் அதன் காலடி தடங்களை பின்தொடர்ந்து சென்றார். சற்று நேரத்திலேயே உடல் எங்கும் கனிகளுடன் ஓங்கி நின்றிருந்த மாபெரும் அத்திமரத்தை சென்றடைந்தார். அத்திப்பழங்களை உண்டு பசியாறியதும் அதன் அருகிலேயே ஒரு பாறை மேல் படுத்து துயின்றார். உடலில் இருந்து அனைத்து தன் உணர்வுகளும் முழுமையாக விலக மண்ணென பெருகி விரிந்த அனைத்துடன் அது இணைந்து விட்டிருந்த ஆழ் துயில். விழித்து கொண்ட போது உடல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. விண்மீன்கள் மிக அருகில் என தெரிந்தன. எழுந்து அமர்ந்து உடலை நன்றாக குறுக்கி கொண்டு வானை நோக்கி கொண்டிருந்தார். வானம் அத்தனை பொருளற்றதாக எப்போதுமே இருந்ததில்லை. அத்தனை அண்மையிலும் தெரிந்ததில்லை. நோக்க நோக்க விண்மீன்கள் நெருங்கி வந்து அவரை சூழ்ந்து கொண்டன என்று தோன்றியது. அவற்றின் அதிர்வுகளை தன் உடலால் உணர முடியும் என்பது போல. உடலை குறுக்கி கொண்ட நிலையிலேயே மீண்டும் துயிலில் ஆழ்ந்தார். அம்முறை கனவுகள் வந்தன. அவர் குழுவியாக இருந்தார். துணியால் சுருட்டப்பட்ட அன்னையின் அருகிலேயே வைக்கப்பட்டிருந்தார்.
விழித்து கொண்ட போது அனைத்தும் தொலைங்கிவிட்டிருந்தன. எழுந்தமர்ந்த போது தன் முகத்தில் ஒரு புன்னகை இருப்பதை உணர்ந்தார். உடலில் களைப்பே இல்லை. தசைகள் புதியவை போல் இருந்தன. அவர் அருகே ஒரு மான் கூட்டம் படுத்திருந்தது. அவரை அவை பொருட்படுத்தவில்லை. ஒரு குட்டிமான் மட்டும் விழிகள் மலர காதுகள் குவிய இளமூக்கை நீட்டியபடி அவரை நோக்கி வந்தது. அவர் புன்னகையுடன் கை நீட்டியதும் சுண்டப்பட்டது போல துள்ளி எழுந்து அப்பால் ஓடி அவருக்கு பின்பக்கம் காட்டி நின்றது. அத்திமரத்தின் மேல் நாரைகள் அமர்ந்திருந்தன. அவற்றினூடாகவே அந்த மரங்கள் அங்கு வந்திருக்க கூடும் என எண்ணிக்கொண்டார். அவற்றை நம்பி அங்கு மான்கணங்களும் வாழ்கின்றன. மீண்டும் அத்திப்பழங்களை உண்டுவிட்டு மேலாடையில் அத்திப்பழங்களை அள்ளி சேர்த்து எடுத்தபடி கிளம்பினார். மான்குட்டி துள்ளி அவரை நோக்கி வந்து கால்களை சற்று பரப்பி வைத்து நோக்கி நின்றது. அவர் புன்னகையுடன் அதை நோக்கிவிட்டு மேலே சென்றார். அன்று மாலைக்குள் அந்த மலைப்பகுதி அவருக்கு நன்கு அறிந்ததாக ஆகியது. அங்கேயே பிறந்து வளரும் மான்களைப் போல என எண்ணிக்கொண்டார். அத்திமரங்கள் நின்றிருக்கும் இடம், நீரோடையின் வழி, ஒவ்வொன்றையும் அவர் எண்ணுவதற்குள் சென்றடைந்தது உள்ளம். மறுநாளும் உணவும் நீரும் அமைந்தன. அதன் பின் ஆழத்தில் இருந்து கொண்டே இருந்த அச்சம் மறைந்தது. அச்சமாக மட்டுமே எஞ்சிய அந்த தன்னுணர்வும் அழிந்தது. பின்னர் அவருள்ளும் மலைகள் மட்டுமே எஞ்சின. அமைதியின் பெருங்குவைகளாக நின்றிருந்தன மலைமுடிகள். அமைதி என வழிந்தன சரிவுகள். அசைவின்மை என, பிரிதின்மை என அமைந்த பருப்பேருரு. ஆனால் அவை அவருள் வெறும் எண்ணங்கள் என்றும் இருந்தன. உணர மட்டுமே படுபவை, இருப்புகள் மட்டுமே என்றானவை. ஒரு விழி இமைப்பால் சுருட்டி அகற்றப்படத்தக்க மலைகள், கணந்தோறும் பெரிதொன்றென மாறிக்கொண்டே இருப்பவை. அப்பால் இருக்கும் அப்பருவெளி அவருடையதல்ல. இது நான் வெளித்தது, இது நான் என்னை சூழ்ந்தது, இது நான் என்னை சூழ்ந்தது, என்னுள் அமைந்து என் இருப்பென அசைவின்மை கொண்டது, நான் என்னும் பிரிதின்மையாகியது. கிளம்பி நெடுந்தூரம் வரை அவர் தன்னுள் இளையவர்களிடம் பேசி கொண்டிருந்தார். சினத்துடன், ஆற்றாமையுடன், கனவுடன், கனிவுடன். சொல்ல சொல்ல தீரவில்லை சொற்கள். சொற்கள் சொற்களை பெருக்குபவை. அவர் பின்னர் உலகுடன் உரையாடலானார். அறை கூவி ஆணையிட்டு அறிவுறுத்தி மன்றாடி சோர்ந்தமைந்து மீண்டும் ஒரு சொல்லில் இருந்து பற்றி கொண்டு எழுந்து சொல் பெருக்கி சொல் அடங்கி. இங்கு ஒவ்வொரு உள்ளத்துக்கும் உலகுடன் சொல்ல எவ்வளவு இருக்கிறது! அல்லது ஓரிரு சொற்களே தானா? அவற்றை உலகு செவி கொள்ள மறுப்பதனால்தான் அவை பெருகுகின்றனவா? பேருரு கொண்டு பெருகிச் சூழும் தெய்வம் ஒன்று ஒவ்வொருவரையும் அணுகி சொல் என செவி கொடுத்து மேலும் என்றால் உலகமே சொல்லடங்கி அமைதி கொள்ளும் போலும். சொல் முழக்கமாக இருந்த உள்ளம் மலையேறத் தொடங்கும் போதே அடக்கத் தொடங்கிவிட்டிருந்தது. பாலையில் மெலிந்தோடும் ஓடை போல ஒரு தனி எண்ணம் நிகழ்ந்து பொருளற்ற ஏதேதோ சொற்களில் முட்டி தயங்கி வலுவிழந்து ஓரிரு சொற்களில் வந்து நின்றுவிடும். பின்னர் எப்போதோ அச்சொற்கள் சித்தத்தில் கைவிடப்பட்ட பொருட்கள் போல கிடப்பதை உணர்ந்ததும் அவை எங்கிருந்து வந்தன என்று வியந்தபடி நினைவு கூர்வார். அச்சொற்களிலிருந்து அவ்வெண்ணத்தை சென்றடைய முடிவதில்லை. அவற்றுக்கும் அவ்வெண்ணத்திற்கும் தொடர்பிருக்கவில்லை. மெல்ல அச்சொற்கள் அங்கேயே நோக்கப்படாமல் கிடக்கலாயின. புழுதி படிந்து அமிழ்ந்து அழிந்தன. அகம் கொண்ட அச்சொல்லின்மையை எப்போதேனும் ஒரு சொல் எழும்போதே உணர முடிந்தது. அந்த மலை அடுக்குகளுக்கு நடுவே தனித்து நடக்கும் அவரை போல அச்சொல் தன்னை உணர்ந்து உடனே திறந்து கொண்டது. அமைதி என்பது அமைதி என்றும் உணரப்படாத நிலை என்பதை அறியவே அத்தனை காலமாகி இருப்பதை இப்போதோ ஒரு எண்ணக்கேற்றென உணர்ந்து புன்னகைத்து கொண்டார். மகிழ்ச்சி என்பதும் அமைதியின்மையே என அதை தொடர்ந்து அறிந்தார். கிளம்பிய 12ஆம் நாள் அவர் கந்தமாதன மலையின் முதல் முகத்தை சென்றடைந்தார். தொலைவிலேயே மேலே வெண்மையும் அடியில் கருமையும் கொண்ட புகைக்குவை ஆலமரம் போல எழுந்து குடை பரப்பி நிற்பது தெரிந்தது. அதை மலைமுடியில் அமர்ந்த முகில் என்று முதலில் எண்ணினார். பின்னர் அதன் அடியில் கருமை கொப்பளித்து மேலெழுவதை கண்டார். மேலும் கூர்ந்தபோது அக்கருமைக்குள் செந்நிற இறகுகள் என அனல் பறப்பது தெரிந்தது. அதுவரை இடியோசை என தொலைவில் முழங்கிக் கொண்டிருந்தது அந்த மலையின் உருமலே என்று அப்போதுதான் சித்தம் அறிந்தது. அங்கே நின்றபடி எரியுமிழ் மலையை நோக்கி கொண்டிருந்தார். சினம் கொண்ட பெரு விலங்கொன்றின் வாய், நீண்டு அதிரும் செந்நிற நாக்குகள் மேல மேல செவி கொடுத்த போது அச்சொல்லை கேட்க முடிந்தது. த த த. ஒவ்வொரு சொல்லும் நெருப்பால் ஆகி இருந்தது. மலையடுக்குகளை அதிரச் செய்தது. வானம் அவற்றை திருப்பிச் சொன்னது. தம தத்த தய. ஆணையேற்று அதிர்ந்து கொண்டிருந்தன மலைப்பாறைகள். நீள் மூச்சுடன் மேலும் நடக்கலானார்.
செல்லும் தோறும் அணுகாமல் அகலாமல் அங்கேயே நின்றிருந்தது மலையேறி. அந்தியில் வெண்புகை குடை ஆனால் வண்ணமாயிற்று. கருமை கொண்டு மறைந்தது. இருளில் செந்தழல் மட்டும் தெரிந்தது. மலைச்சரிவில் இருந்த பாறையொன்றுக்கு அடியில் அமர்ந்து அதை நோக்கி கொண்டிருந்தார். மாபெரும் வேள்வித்தி. மேலிருந்து அதை ஓம்புபவர் யார்? தேவர்கள் என்றால் அவர்கள் அவியூட்டுவது எவருக்கு? வான் சரிவில் நிறைந்திருந்த விண்மீன்கள் தழலுடன் இணைந்து நடுங்கின. கரிய முகத்தில் அழிந்து நீண்ட குங்குமம். இருளில் அமர்ந்து நோக்கும்போது அனல் தீற்றலை அன்று பிரிதை முழுமையாக தவிர்த்தது விழி. துயிலுக்குள்ளும் தழல் எரிந்து கொண்டிருந்தது. விழித்தெழுந்த போது வாயிலும் மூக்கிலும் மென் சாம்பல் படிந்திருந்தது. துப்பியபடியும் தும்பியபடியும் எழுந்து அமர்ந்தார். உடல் எங்கும் சாம்பல் படிந்திருந்தது. காலையில் மென்னொளி சூழ்ந்திருந்தது. சூரியன் தோன்றாத கீழ்த்திசை காட்டு தீப்பரப்பு போல தெரிந்தது. நீர் தேடி மலை விளிம்பு வழியாக நடந்தபோது வானம் ஒளி கொண்டபடியே வந்தது. சூரிய விளிம்பு எழுந்த போதிலும் கூட கண் கூசும் ஒளி எழவில்லை. கார்காலத்து காலை போல் இருந்தது. காற்று திசை மாறி வீசிய போது எரியும் கந்தகத்தின் மனம் வந்தது. மலைச்சரிவில் நீரோடையை கண்டார். நீரில் மெல்லிய கந்தக மனம் இருந்தாலும் குடிக்க முடிந்தது. நீர் இளவெம்மையுடன் இருந்தது. நீர் விளிம்பில் நீட்டியிருந்த செடிகளில் உண்ணத்தகுந்த கீரைகளை பறித்து கழுவி பச்சையாகவே தின்றபடி ஓடை வழியாகவே மேலே செல்லத் தொடங்கினார். ஓடைக்கரை பாறைகள் வழுக்கவில்லை. அவை படிக்கட்டு போல அமைந்து மேலே செல்ல உதவின. மலையேறுவதற்கு கால்கள் பழகிவிட்டிருந்தமையால் நெடுநேரம் நடந்தும் அலுப்பு தெரியவில்லை. மாலையில் மீண்டும் அனல்வாயை பார்த்தபடி பாறை மேல் அமர்ந்திருந்தார். அது அணுகவே இல்லை என்று தோன்றியது. 4வது நாள்தான் முதல் முறையாக வெம்மையை உணர முடிந்தது. காற்றில் அவ்வப்போது வெம்மை வந்து உடல் தழுவி எரிய வைத்தது. காற்றலைகளில் அவ்வெம்மை ஏறிக்கொண்டே சென்றது. வானம் சாம்பல் படலத்தால் முழுமையாகவே மூடப்பட்டிருந்தது. திசைகள் அனைத்தில் இருந்தும் இடியோசை எழுந்து கொண்டிருந்தது. மூச்சில் புகுந்த சாம்பலை தும்பி வெளியேற்றி கொண்டே நடந்தார். உடல் கருமண்ணால் வடித்த சிலை போல தோன்றியது. வியர்வை வழிந்த கோடுகளில் மீண்டும் கரிபடிய சாட்டையால் அறைப்பட்ட வடு போல அவை தெரிந்தன. திசைகளை சாம்பல் திரை மூடியிருந்தமையால் அனல் முடி சரியாக தெரியவில்லை. காற்று வீசி புகைப்படலும் கிழிபடும் போது தொலைவானில் தழலாட்டம் மட்டும் தெரிந்து மறைந்தது. அதை நோக்கி சென்று கொண்டிருக்கையில் எதிர்பக்கமிருந்து வீசிய காற்றில் காட்டு தீயின் அனல் போல வெம்மை வந்து அரைந்து சென்றது. காதுகளும் இமைகளும் மூக்கும் எரிய தொடங்கின. மீண்டும் ஒரு அனல் அலை வந்து அடித்த போது தாடிமயிர் பொசுங்கும் நாற்றத்தை உணர்ந்தார். தொட்டபோது புருவமும் பொசுங்கி சுருண்டிருப்பது தெரிந்தது. உள்ளத்தில் எழுந்த அச்சத்தை அறியாத ஊக்கம் ஒன்று வென்றது. அப்பால் இருப்பதை நோக்கி எப்போதும் செல்லும் விழைவு, குழவியரை இயக்கும் முதல் விசை. மேலும் மேலும் என சென்றார். இன்னொரு அனல் வீச்சில் தாடிமயிர் பொசுங்கி சுருண்ட ஒலி கேட்டது. காதுகள் அழன்று காந்த தொடங்கின. அன்றிரவு மழையென பெய்து கொண்டிருந்த சாம்பலுக்கு கீழே உடலை குவித்து முட்டுகளுக்குள் மூக்கை தாழ்த்தி வைத்து துயில் கொண்டார். மறுநாள் எழுந்தபோது புற்றை உடைத்து வெளிவருவது போல சாம்பலில் இருந்து எழ வேண்டியிருந்தது. சாம்பலின் அலைகளாக காற்று சுழன்றடித்து கொண்டிருந்தது. இதற்கப்பால் ஆம், இதற்கப்பால் தான் என்று தன்னைத்தானே தூண்டியபடி தனக்கே ஆணையிட்டு கொண்டபடி நடந்து கொண்டிருந்தார். நடக்கவே முடியாதபடி அனல் வந்து அரைந்து கொண்டிருந்தது. நிலத்தில் அத்தனை பாறைகளும் தொட முடியாதபடி சுட்டன. நீர் ஊறி வழிந்த இடம் நோக்கி சென்றார். சேரும் ஆவியுடன் கொதித்தது. மண்ணிலிருந்து எழுந்த நீராவியால் உடல் வியர்த்து வழிந்தது. ஆனால் பாறை குழிவுகளில் குடிக்க சூடான நீர் இருந்தது. தரையில் வெந்த பறவை ஒன்று கிடந்தது. அதை எடுத்து உண்டு நீர் அருந்திய பின் மீண்டும் சென்றார். உருமலுடன் தீயலை வந்து அவரை அரைந்து பின்னால் தள்ளியது. அதுவே இல்லை என்று உணர்ந்து அங்கே அமர்ந்தார். 48 நாட்கள் அவர் அவ்வெறி முகத்தில் இருந்தார். மர உரி சாம்பலாகி உதிர்ந்தது. உடலின் மயிர்கள் அனைத்தும் கருகி மறைந்தன. தோல் வெந்து உரிந்தது. உடல் எலும்பு போர்த்த கரிப்படலத்தால் சுள்ளிக்கட்டு போல் ஆகியது. மண்டையோட்டின் மேல் விழிகள் அமைந்த முகம். நெடுந்தொலைவிலிருந்து அந்த அனல் நோக்கி வந்து சிறகு கரிந்து உதிரும் பறவைகளின் வெந்த ஊனே உணவாகியது. ஊறிச் சொட்டும் நீர் விடாய் தீர்த்தது. பின்னர் ஆற்றை உடலே கற்றுக்கொண்டது. உண்பதையும் குடிப்பதையும் அகம் அறியவில்லை. இடமும் காலமும் இருப்பும் உணரப்படவில்லை. வெறும் ஒரு சித்த துளி. பெருகாது சுழிக்காது துளித்து தயங்கி நுனியில் நின்றிருந்தது அது.
அதன் முன் சீரியும் முழங்கையும் எழுந்தாடிக் கொண்டிருந்தது செவ்வனல். தன்னை நோக்கி முற்றிலும் திரும்பிய சித்தம் துயில் கொள்வதில்லை. தூங்காது தூங்கி விழித்திருக்கும் தன்னிலை. விழிகள் அத்தழலை நோக்கியபடி எப்போதும் திறந்திருந்தன. உதடுகளில் நிலைக்காமல் ஓடிக்கொண்டிருந்த சொல்லுச்சரிப்பின் சிற்றசைவுகளும் முகத்தில் பெருகிச் சுழித்து சென்று கொண்டிருந்த உணர்ச்சிகளின் நெளிவுகளும் நின்றன. வெறித்த செவ்விழிகளில் மட்டுமே உயிர் தெரியும் வெந்த கரிய முகம் கொண்ட நிழலிரு அங்கு ஆடிய நூற்றுக்கணக்கான நிழல்களுடன் தானும் கலந்து மறைந்தது. பாறை வெடிப்புக்குள் உலர்ந்த தோல் கீற்று போல அவர் ஒட்டி கிடந்தார். அவர் விழிகளுக்குள்ளிருந்து என எழுந்தனர் கந்தர்வர்கள். யாழும் குழலும் இசைத்துச் சூழ இளஞ்சிவப்பு நிற சிறகுகளுடன் அவரை சூழ்ந்து பறந்தனர். அவர்களின் விழிகளை அவர் அருகே என நோக்கினர். அவர்கள் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தனர். அருகணைந்து அதை கூவிச் சலித்து விலகி மீண்டும் அருகணைந்து மீண்டும் கூச்சலிட்டனர். அவை விழியொளியாகவும் இதழ் அசைவாகவுமே அவரை அடைந்தன. என்ன என்று அவர் உடல் உடைந்து திறக்கும் விசையுடன் கூவினார். என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் துயருடன் ஆற்றாமையுடன் பதைப்புடன் மீண்டும் மீண்டும் அதையே சொன்னார்கள். பின்னர் அவர்களின் விழிகள் மாறுபட்டன. ஒவ்வொன்றாக ஒளியவிந்து வெறும் புள்ளிகளாக அவை மாறின. பறக்கும் விசை குன்றி சிறகு நனைந்த பூச்சிகளாக மாறி பின்வாங்கும் எரிதழல் பெருங்குவை நோக்கி சென்றனர். அவர் பதைப்புடன் நோக்கி கொண்டிருக்க அவர்கள் தீயில் சென்று விழுந்து கொதிநெய்யில் நீர்த்துளி விழுந்தது போல வெடித்து மூழ்கி மறைந்தனர். ஒவ்வொருவராக செந்தழலின் அடியிலியால் உறிஞ்சப்பட்டு சென்று கொண்டே இருந்தனர். அவர்கள் மறைந்தும் சற்று நேரம் குழலும் யாழும் மேட்டல் தொடர்ந்தன. பொற்கொல்லனின் கிடுக்கி முனையில் உருகிச் சொட்டும் துளி என ஒளிமுடிகள் சூடிய தேவன் ஒருவன் முகில் குவையிலிருந்து இறங்கினான். மேலும் ஒருவன் அவனை தொடர்ந்து இறங்கி வந்தான். ஒருவனே மீண்டும் மீண்டும் வருவது போல அவர்கள் வந்தபடியே இருந்தனர். பொன்முடி, பொற்கவசம், பொன்னிற ஆடை, பொன் மிதியடி, பொற்பெருக்கென அவரை சூழ்ந்து கொண்டனர். அவரில் ஒருவன் அவர் விழிகளை விழித்தொட்டு நோக்கி ஒரு சொல்லை உரைத்தான். அவர் அச்சொல்லை முன்னரே அறிந்திருந்தார். ஆம் என்பதற்குள் அச்சொல் அவரிடமிருந்து நழுவி உதிர்ந்தது. பற்றி அதை அள்ள அவர் பாய்வதற்குள் முழுமையாகவே மறைந்தது. அதன்பின் அவர்கள் அச்சொல்லை பந்தென வீசியபடி அவர் முன் விளையாடினர். அவர்களின் கைகளும் கால்களும் அதை தட்டி களியாடுவதை, அவர்களின் விழிகள் அதை நோக்கியபடி அசைவதை அவர் கண்டார். ஆனால் அதை காணக்கூடவில்லை. இங்கே என்று அவர் கூவினார். இங்கே, இங்கே! அவர்கள் அப்பால் இருந்தனர். அவர் சென்றடைய முடியாத சேய்மையை பல கோடி சுருள்களாக ஆக்கி நடுவே நிறைத்திருந்தனர். அவர் கண்ணீருடன் ஆங்காரத்துடன் நெஞ்சில் அரைந்து கூவினார். இங்கே, இங்கே! நெருப்பின் நாக்கு நீண்டு அவர்களில் ஒருவனை சுழற்றி இழுத்து கொண்டது. அவன் திகைத்து கை கால்களை வீச இன்னொருவன் அவனை பற்றி கொண்டான். ஒரு நீண்ட பொன்மணி மாலை என அவர்கள் ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு நெருப்புக்குள் நுழைந்தனர். பொன்னோடை ஒன்று வழிந்து விழுந்து உருகி எழுந்து தழலாக ஆடி கரித்துப்பி சீறியது. அவர் இறுதி தேவனின் விழிகளை நோக்கினார். அவன் நோக்கியது அச்சொல்லை என உணர்ந்தார். அதை விழிகளால் தேடி தேடி அங்கிருந்தார். அவர் உடல் பாறையுடன் உருகி ஒட்டி இருந்தது. சீரலோசையை கேட்டார். நெளியும் நிழல் கரிய நாக பாம்பென்றாகி எழுந்தது. அதன் பத்தியின் முகப்பில் இரு பிளவுண்ட நாக்குகளின் நடுவே நீல நிற மணி என அச்சொல்லை அவர் கண்டார். பொருளில்லாத ஒளித்துளி. அச்சொல்லை நோக்கி இன்னொரு நாகம் படமெடுத்தாடியது. இரு நாகங்களும் அச்சொல்லை முத்தமிட்டன. பிரிதொரு நாகம் எழுந்து இணைந்து கொண்டது. மீண்டும் ஒரு நாகம். நாகப் பெருங்கணம் கரிய பெருமலர் போல உடல்கள் நெளிய வட்டமாயின. அவ்வட்டத்தின் நடுவே நீலமணி என அது நின்றொளிர்ந்தது. இடியோசையுடன் நிலம் பிளக்க உள்ளிருந்து கரிய தெய்வம் ஒன்று எழுந்தது. 1000 கைகளுடன் திசை நிறைத்து ததும்பின. விழியற்ற பெருமுகத்தில் வாய்க்கோரை பற்களுடன் திறந்திருந்தது. நாகங்களை கைகளால் அள்ளிச் சுருட்டி நெருப்பை நோக்கி எரிந்தது அது. அவை சீறி நெளிந்து அடங்க தழல் எழுந்து ஆடியது. அத்தனை நாகங்களையும் அள்ளி வீசிய பின் அந்த மணியை எடுத்து தன் நெற்றியில் பதித்து கொண்டது அது. மணி சுடர்ந்து செம்மை கொண்டு வெளியாகியது. ஒற்றை நுதல் வெளி நோக்குடன் திரும்பி அவரை நோக்கியது. கோட்டையில் எழுந்த கொலை வாயில் நகை தோன்றியது. உருமியபடி அவரை நோக்கி வந்தது. இமையா விழி. அண்மையில் அது வந்தபோது ஊன் மனத்துடன் கைகள் அவரை சூழ்ந்து கொண்டன. இனிய மனம். மைந்தா! அவர் அவ்வணைப்பில் மெய் மறந்தார். அவர் குழல் நீவியது ஒரு கை, அவர் தோல் தழுவியது பிரிதொன்று. அவர் அண்ணாந்து நோக்கிய போது
விண்மீன் என அப்பால் தெரிந்தது விழி. மறுகணம் மிக அருகே நோக்கு கொண்டது. குனிந்தணைந்த இதழ்கள் கன்னத்தில் ஒற்றி முத்தமிட்டன. ஊன் மனம், இனிய பசுங்குருதி மனம். கால்களை தூக்கி உதைத்து அதை அகற்றி வீறிட்டலறியபடி அவர் எழுந்து கொண்டார். மண்ணில் விழுந்து உருண்டு கையூன்றி எழுந்து நின்றார். எதிரில் நின்றிருந்தது அது. அதன் தலைகள் பெருகின, 16 முகங்களாயின. விழி எரியும் நீல பெருமுகங்கள், தழல் பறக்கும் நாக்குகள். மைய முகத்தில் 2 நீல விழிகளுக்கு மேல் முதல் விழி என திறந்திருந்தது அந்த மணி. இதோ என்றது அந்த முகம். தன் நெற்றிக்கண்ணை தொட்டு எடுத்து கையில் சுடரென ஏந்தி அவரை நோக்கி நீட்டியது. இதன் பெயர் மகா ருத்ரம். இதுதான். அவர் கை நீட்டி அதை வாங்கினார். குளிர் மலர் போல் இருந்தது. பனித்துளி படிந்த நீலம். இல்லை, இது மயிர் பீலி. அந்த விழியை நோக்கியபடி நின்றபோது எதிரே எழுந்த தழலை பார்த்தார். தலையில் விண் குடை சூடி நின்றிருந்தது. அதன் உருமல் 4 திசைகளிலும் முட்டி இடி யோசை என சூழ்ந்திருந்தது. அனல் உருத்திரண்டு முகம் கொண்ட பின் கலைந்து சுழன்றாடி மீண்டும் முகம் கொண்டது. மெல்ல அதன் உருவம் செம்பிழம்பிலிருந்து பிதுங்கியது போல எழுந்து அருகணைந்தது. உருவென்றும் மயக்கென்றும் ஒருங்கே நின்றது. அதை நோக்கி கொண்டிருந்த அவர் திகைத்தெழுந்து நின்றார். அறியாது பின்னிட்டு வைத்து பின்பு வெறி கொண்டு அதை நோக்கி சென்றார். எரிந்து உருகி சொட்டிய உடலை கழற்றி எரிதுளி என உள்ளத்தை உதிரவிட்டு எஞ்சிய அனைத்திலிருந்தும் எழுந்து முன்னால் சென்றார். அதன் வாய் திறந்தது. பதைக்கும் நாக்கு கொண்டது. அடியிலா பெருங்கிணறு. பசி கொண்ட பாழ் வாயு. அவர் தன் கையை உணர்ந்தார். அதில் இருந்தது ஒரு கைப்பிடி அன்னம். அருகணைந்து அதை அந்த வாயில் போட்டார். சுருங்கி மறைந்தது அனல் வாய். அலறலுடன் பேருரு கொண்டு மீண்டும் எழுந்தது. தன் முழு விசையையும் திரட்டி அதற்குள் தன்னை தூக்கி வீசினார். சொல்வளர்காடு 59வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.